கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் நெய்வாசல் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்துட்டு இருக்குது. அந்த பகுதியில் வரக்கூடிய பார்வையாளர்கள், கலந்துக்கக்கூடிய வீரர்கள், சரி இவங்க ஏதாவது ஒன்று வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா ஒரு முதியவர் வந்து பெட்டிக்கடையை போட்டுக்கிறாரு. தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு பிஸ்கெட்லாம் வச்சுக்கிட்டு வித்துட்டு இருக்கிறாரு. அதற்கு தான் வந்து கடையை போட்டுக்கிறாரு. பெரிய சரவணா ஸ்டோர் அளவுக்கு அங்கே ஷோரூம் கட்டலை. வாழ்வாதாரத்துக்காக, வயிற்று பழைப்புக்காக ஒரு பெட்டிக்கடையை லீகலி போட்டு வச்சிருக்கிறாரு. ஆனால் பாருங்க, நம்ம கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள காவல்துறைக்கு அது பொறுக்கலை. அனுமதி வாங்காம எப்படி ஐயா நீங்க போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 காவல்துறை அதிகாரிகள் போய் அந்த கடையை வந்து உதச்சி துவம்சம் பண்ணி பொருளெல்லாம் தூக்கி வீசிட்டாங்க. உண்மைதானங்க, சட்டத்துல இருக்குது இல்ல, சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்ல மக்கள். அதுக்காக தானே சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் நீங்க அனுமதி வாங்காம நீங்க கடையை போடலாமா அப்படின்னு காவல்துறை வந்து எட்டி உதச்சது சரிதான் போல தெரியுது. அதே நேரத்தில் அந்த முதியவர் அவர் வச்சிருந்த கடையை பார்க்கும் பொழுது அங்கே வந்து கஞ்சா பொருட்கள்லாம் எனக்கு இருந்த மாதிரி தெரியல. கள்ளச்சந்தையில் மது விற்கிறாங்கல்ல, அதுவும் அங்கே இருந்த மாதிரி தெரியல. கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றுன மாதிரியும் தெரியல. வயிற்று பழப்புக்காக தண்ணி பாட்டில் அடுக்கி வச்சுட்டு அந்த முதியவர் கடையை போட்டிருக்காப்புல. காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா கடையை வந்து அடித்து உதச்சிட்டாங்க நம்ம காவல்துறை. அவ்வளோ கண்ணியம் கட்டுப்பாடு உள்ள காவல்துறையை நீங்கள் எந்த மாநிலத்திலும் பார்க்கவே முடியாது.